பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 54ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அதிகப்படியான நம்ம வாக்குத்தத்த வசனங்களை படிக்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையை நம்ம அநேக நேரங்களில் நாம் படித்திருக்கிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு வசனம், எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடாத ஒரு தேவனாக தான் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறபடி பார்க்கும் பொழுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் கைவிடுவாரா அப்படின்னா, இதை நாம் புரிந்து கொள்ளுகிற விதம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். ஆண்டவர் என்னை கைவிடுவாரா, இல்லை தேவன் என்னை கைவிட்டு விட்டு போகிற தேவனா அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமானால், நீங்கள் வேதாகமத்தின் அடிப்படையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற பாதை, இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை கைவிட்ட ஒரு நிலைமை. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து பிதாவினுடைய சித்தத்தை மட்டும்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 33.5 வருஷத்தில் இயேசு செய்தது. அப்போ சிலுவையிலே கதறுகிறார், எப்படியாவது ஒரு இரக்கம் கிடைச்சிரும், ஏதாவது ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் பிதாவானவர் செய்து விடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஜெபிக்கிறதை, அது நடக்கலைன்னும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக என்ன வந்துச்சு அப்படின்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் அப்படித்தான் நினச்சிட்ருக்கிறோம். நாம் போகிற பாதையில் ஏதாவது ஆண்டவர் செஞ்சிருவார், நம்ம இதிலேருந்து விடுதலை ஆகிருவோம்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் அதற்கேற்ற சூழ்நிலைகளோ அதற்கேற்ற காரியங்களோ அங்கே நடக்கலை அப்படின்னா நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, என் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அதே தான் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கதறுதலை பார்த்து அவரை பிதாவானவர் விடுவிக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியும். அப்படி தானே? கண்டிப்பாக அவரை விடுதலை ஆக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். ஆனால் பிதாவானவர் அந்த இடத்துல எதுவுமே பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பாதையின் வழியாக கடந்து போக வேண்டும் என்பது பிதாவினுடைய அனாதி தீர்மானம். அவர் பாடுகளை அனுபவிக்கவும் அடிக்கப்படவும் மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவுமாய் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இது அவருடைய திட்டம். அதை அவர் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவர் அப்படி செய்தால் மட்டும்தான் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த பாடுகள் வழியாக அவர் போனது தான். அப்போ இதே மாதிரி தான் நாமளும் சில பாதைகளை நாம் கடந்து போகணும்னு சொல்லி கர்த்தர் வச்சிருக்கும் போது, அந்த பாதைக்கு விரோதமாக அந்த பாதையில் நம்ம நினச்சபடி நடக்கலை, நாம் கேட்ட ரிசல்ட் அதில் கிடைக்கல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ என் தேவன் எனக்கு பதில் கொடுக்கல, என் ஜெபம் கேட்கப்படவில்லை, என் தேவனுக்கு என் மேலே அன்பு இல்லை, அவருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்துடுவோம். உண்மை தானே? இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான ஒரு காரியம். அப்போ சூழ்நிலைகளை வைத்து தான் நான் நினைத்தது அந்த இடத்துல நடக்கலை, தேவன் நினைத்தது நடக்குது. இதைத்தான் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இடருவோம். நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இயேசு கிறிஸ்துவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து என்னை விடுதலையாக்கிடுவாரோன்னு நினச்சாரு. ஆனால் அந்த இடத்துல நடக்கலைன்னும் போது அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைமையில் நீங்கள் நினச்சது நடக்கலப்பா, ஆனால் நான் நினச்சது அந்த இடத்துல நடக்குது. அது உங்கள் பார்வைக்கு எப்படி தெரியும்னா, கைவிடப்பட்ட சூழ்நிலையை போல தோன்றும். பிதாவானவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு வந்தது. அவர் வாரினால் அடிக்கப்பட்டது, கைகளிலே கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இப்போ அவர் ஐயோ இவ்வளவு கதறாருன்னு சொல்லிட்டு விடுதலை கிடைத்திருந்தால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய மரணம் பரிபூர்ணமாகிற வரைக்கும் என்ன செஞ்சு தான் ஆகணும், அவர் அந்த பாதையின் வழியாக போய் தான் ஆகணும். அதுக்கிடையில் அவங்க கத்துவாங்க, கதறுவாங்க, கூப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன தான் செய்வார்னா சில நேரங்களில் பார்த்து கொண்டே தான் இருப்பார். ஏன்னா அந்த சூழ்நிலை முடிஞ்சாதான்
நம்ம அடுத்த கட்ட காரியத்துக்குள்ளே போக முடியும். அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு தோணும், ஐயோ இதிலிருந்து காப்பாற்றியிருந்தால் நான் நல்லா இருந்திருக்கலாமே, இது நடக்காமல் இருந்திருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பனே. இதே மாதிரி தான் நாம் நிறைய பேர் கடந்து போகிற சூழ்நிலை இருக்குது. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே பயப்படாதீங்க, உன்னை நான் கைவிடலை. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் நினச்சது அந்த விஷயத்தில் நடக்கலை. என் தேவனுடைய சித்தப்படி அது நடந்துட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, இந்த இடத்துல இதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலை. நடக்காத போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். அதுதான் இந்த இடத்துல சிம்பாதிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் அணைத்துக் கொள்வேன். ஏன்னா இந்த கைவிடுதலுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் அனுமதிக்கப்படுது, ஒரு வேதனை அனுமதிக்கப்படுது, ஒரு உபத்திரவம் அனுமதிக்கப்படுது அப்படின்னா அதற்கு பின்பாக தேவனுடைய ஒரு பெரிய இரக்கம் அந்த இடத்துல காண்பிக்கப்படும். ஏன்னா நம்முடைய சொந்த பிள்ளைகளை நம்ம பொத்தி பொத்தி தான் வச்சு பாதுகாக்கிறது உண்டு. யாராவது என் பிள்ளைகளை இந்த மாதிரி பாடுகள் உபத்திரவங்களில் போ அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் விருப்பப்பட்டு அனுப்ப மாட்டோம். ஆனால் அந்த பாதையில் போகும்போது எப்படியாவது என் பிள்ளை அதிலிருந்து விடுதலையாகி வரணும்னு தான் நாம் நினைப்போம். அதே மாதிரி தான் தகப்பனுடைய இருதயம் தானே நம்ம தேவனுக்கு. அப்போ அவரும் பார்க்குறாரு, பரவாயில்லப்பா, இந்த பாதையின் வழியாக நீ கடந்து போக வேண்டும் என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த சூழ்நிலையின் வழியாக நீ போகும்போது நீ எத்தனை போராட்டங்களை, எத்தனை சூழ்நிலைகளை, எத்தனை வேதனைகளை நீ பார்க்கிறாயோ அத்தனைக்கு மேலாக நான் உன்னை நடத்துவேன் என்று பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த இமைப்பொழுது உன்னை நான் கைவிடாமல் இருந்திருந்தேன்னா கதையே மாறி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, கர்த்தர் ஏதாவது ஒன்று செஞ்சிருவார், எனக்கு ஏதாவது ஒரு பதில் கிடச்சிரு, இந்த இடத்துல விடுதலை கிடச்சிரும், இந்த இடத்துல என் தலையை நிமிர பண்ணிடுவார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அந்த இடத்துக்கு வரல, வேற மாதிரி ஒன்று நடந்தது. அதை உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. அப்போ நினச்சிங்க ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு. ஆனால் அது கைவிடப்பட்ட சூழ்நிலை கிடையாது. ஆனால் அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா சில ப்ராசஸ் நீங்கள் முடித்தா மட்டும்தான் அடுத்த கட்ட காரியங்களுக்குள்ளே நீங்கள் போக முடியும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே நீங்கள் என்னை கைவிடலை, ஏதோ ஒரு காரியத்துக்கு என்னை சேஃப் ஜோனில் கர்த்தர் கொண்டு வர்றீங்க, அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை வைக்கப்பட்டு இருக்கிறது. என்னை இந்த பாதையின் வழியாக கர்த்தரால் காப்பாற்ற முடியும், ஆனால் காப்பாற்றாமல் தேவன் இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு பின்பாகவும் ஒரு நோக்கம் உண்டு என்பதுதான் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைக்கான ஒரு புரிதல். அந்த புரிதலை தான் தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கி அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்தில் ஃபுல்ஃபில் பண்ண நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல கேட்குறாரு. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கு அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இதை ஆண்டவருக்கு செய்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரே நீங்கள் என்னை கைவிடலை, ஆனால் இந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து போய் என்னை ஒரு சில காரியங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறீங்க. இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் புரிந்து கொள்ள. அதைத்தான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, உனக்கு இந்த சூழ்நிலை கைவிடப்பட்டதை போல தெரியும், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை அணைத்து கொள்வதற்காகவே இந்த பாதையின் வழியாக இந்த சூழ்நிலையை நான் அனுமதித்தது என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோட கூட பேசுகிறார். ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவரிடத்தில்? தகப்பனே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தகப்பனே, நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எதிர்பார்த்த ரிசல்ட் எங்களுக்கு வரலப்பா, ஆனாலும் பரலோகத்தின் சித்தப்படி அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடித்து அந்த காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் முடிய பண்ணியிருக்கிறீங்கிறத நாங்கள் முழுசுமாக விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் அதை நம்புகிறோம். இப்போ உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். உங்களுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் பரலோகத்தின் தேவன் கொடுக்குற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் தேவன் எங்களை கைவிடுகிறவர் அல்ல, எங்களை உமக்கு முன்பாக நிற்க வைக்கிறதற்கு உமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கிருபையை கொடுங்க. தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.